பிப்ரவரி 19, 1994 ரிவர்சைடு கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய 31 வயசு மிக்க குளோரியா ராமிரஸ் சொல்லக்கூடிய பெண்மணி ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு ரொம்பவே முடியல, அவங்களால சரியாக மூச்சு விட முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இதயம் துடிப்பு நார்மலாக இல்லை. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருக்க அதே டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் ரொம்பவே கேஷுவலாக தான் இருந்தாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இதுமாதிரி டெய்லி ஒரு கேஸும் பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட உயிரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கிருந்த டாக்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கும் தெரியாது இந்த ஒரு கேஸ் ரொம்ப பெரிய பேச்சு பொருளாகவும் இந்த கேஸ் இன்ன வரைக்குமே ஏன் சால்வே பண்ண முடியாம இருக்குன்னு கொஸ்டினே வர வைக்கக்கூடிய இந்த கேஸை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு சான்ஸ்வி. குளோரியா ராமிரேஸுக்கு ரொம்ப நாளாவே கர்ப்பப்பையில புற்றுநோய் இருக்கு. இந்த புற்றுநோய் கடைசி கட்டமாகவும் அடைஞ்சிச்சு. இவங்களுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கும். இந்த சமயத்துல குளோரியாவுக்கு சப்போர்ட்டா இருந்தது அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான். இப்படி கஷ்டத்திலேயே போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் பிப்ரவரி 19 குளோரியாவுக்கு உடம்பு முடியாம போகுது. உடனே குளோரியாவோட ஹஸ்பண்ட் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வைக்கிறாரு. ஆம்புலன்ஸ்லயும் குளோரியாவை ஃபாஸ்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களால சரியா மூச்சு விட முடியல. அவங்களோட இதய துடிப்பும் முன்ன பின்ன இருந்துட்டு இருக்கு. குளோரியாவையும் ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இப்போ குளோரியாவை உடனே எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய பேர் அந்த ரூமுக்குள்ளேயும் போறாங்க. யூஸ்வலா டாக்டர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. குளோரியாவுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறது, அவங்களோட இதய துடிப்பு எப்படி இருக்குன்னு இது எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போதே குளோரியாவோட இதய துடிப்பு ரொம்பவே ஃபாஸ்டா இருந்துட்டு இருந்துச்சு. அதனால குளோரியாவோட இதய துடிப்பை ரொம்பவே நார்மலா ஆக்கணும்னு எலக்ட்ரிக் ஷாக் மூலியமா இதயத்தை நார்மலாக்க ட்ரை பண்ணாங்க. அப்படி நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் குளோரியா கிட்ட இருந்து ஒரு நோட் பண்றாங்க. குளோரியா விடக்கூடிய மூச்சு காற்றுல இருந்து கார்லிக் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அவங்க விடக்கூடிய மூச்சில இருந்து பூண்டு நாத்து அடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கக்கூடிய நர்ஸும் குளோரியாவோட உடம்புல ஒரு நோட் பண்றாங்க. குளோரியா உடம்பு முழுக்க ரொம்பவே வளவளப்பாகவும் எண்ணெயாகவும் இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் உடம்பு சரியாதவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, இது நார்மல் தான், எல்லா பேஷண்ட்ஸும் இருக்கும்போது தான் குளோரியாவுக்கும் இருக்குன்னு அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து சூசன் கெயின் சொல்லக்கூடிய நர்ஸ் குளோரியாவோட கையிலேருந்து பிளட் சாம்பிள் எடுக்கிறாங்க. யூஸ்வலாகவே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனால் பிளட் சாம்பிள் எடுக்கிறது வழக்கம் தான். அதுலேயும் குளோரியாவுக்கு புற்றுநோய் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதனாலேயே ஃபாஸ்ட்டாக பிளட் சாம்பிளை சூசன் எடுக்கிறாங்க. ஆனால் சூசன் பிளட் சாம்பிளை எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த ரத்தத்துலேருந்து வரக்கூடிய ஸ்மெல், அதாவது எக்ஸாக்டாக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமோனியா சொல்லக்கூடிய ஒரு விஷவாயு ஸ்மெல் அவங்க அடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ரத்த மாதிரி எடுத்துட்டு இருந்த சூசன் சுயநலவு கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சு அங்கேயே மயக்க போடுறாங்க. நல்ல வேலையா பக்கத்துல ஜூலியானா சொல்லக்கூடிய இன்னொரு நர்ஸ் இருந்ததுனால சூசனை அப்படியே கையால பிடிச்சி அந்த பிளட் சாம்பிளையும் வாங்கிடுறாங்க. இப்ப சூசனை அங்கிருந்து பக்கத்து ரூமுக்கு சீக்கிரம் கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சூசன் இங்கிருந்து வேற ஒருத்தவங்க மூலியமா வெளியே போய்கிட்டு இருக்கும் போது ஜூலியானா அவங்க கையில இருந்த ரத்தத்தை பாக்குறாங்க. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ரத்தம் நார்மலா மனுஷங்க கிட்ட இருந்து எடுத்த ரத்தம் மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ரத்தத்துல ஏதோ மஞ்சள் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் மிதந்துட்டு இருக்கதா பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஜூலியானா ரொம்பவே பயந்து போயும் இது என்னதுன்னு யோசிச்சு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட சொல்லலான்னு போகும்போது ஜூலியானாவும் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இப்படி 2 நர்ஸுங்களும் அடுத்தடுத்து கீழே விழுந்த உடனே கீழே இருந்த ரத்த மாதிரி எடுத்து பாக்குறாங்க. அவங்களும் அந்த ரத்த மாதிரி எடுத்து கிட்ட பார்த்த உடனே அவங்களும் அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நோட் பண்றாங்க. இதை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த நர்ஸுக்கும் தலை சுத்தல் ரொம்பவே அதிகமாகியும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கிறதுனால அவங்க அப்படியே தள்ளாடி ஐசியை விட்டு வெளியே போய் சவுத்துல சாஞ்சு நிக்கிறாங்க. ஆனா அவங்களால அங்க ரொம்ப நேரம் நிக்க முடியல. அவங்களும் செவுத்துல சாஞ்சிட்டு மயக்கடிச்சு கீழே வந்துடுறாங்க. இப்ப உள்ள இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் எப்படியாச்சும் ஜூலியானாவை காப்பாத்திடணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஷ்டம் கை கொடுக்கல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கஷ்டப்பட்டு ஜூலியானாவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு டாக்டர்ஸும் கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி 1 இல்லை 5 இல்லை, இது மாதிரி 23 ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் சுயநலமே இல்லாம கீழே விழுந்து கிடக்குறாங்க. கீழே விழுந்த அந்த 23 ஸ்டாஃப்ஸையும் பக்கத்துல அங்கங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி நிறைய நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த நோயாளிகளை உடனே அங்கிருந்து இவாக்குவேட் பண்றாங்க. ஒரு நோயாளி கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லாம எல்லாரையும் வெளியே அனுப்புறாங்க. ஆரம்ப கட்டத்துல டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைப்ல இருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் லீக் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியால உண்மையாலே இந்த ஸ்மெல்லும் இந்த மயக்கத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு. குளோரியாவை அட்டென்ட் பண்ண டாக்டர்ஸ் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டோம், குளோரியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 45 நிமிஷம் கழிச்சு, அதாவது கரெக்டா நைட் 8:50 மணிக்கு குளோரியா இறந்து போறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்த உடனே இது ரொம்ப பெரிய பேச்சு பொருளாகவும் நிறைய நியூஸ் சேனல்ல இது வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. உடனே கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அவங்களாலையும் குளோரியா கிட்ட போக முடியல. ஏன்னா அந்த ரூம் முழுக்க ரொம்பவே மோசமான கெமிக்கல் இன்னுமே சுத்திட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாச்சும் லீக்கிங் இருக்கான்னு செக் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு இடத்துலயும் லீக்கிங் இல்லை.
சரி குளோரியா கிட்ட தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, குளோரியாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க உடம்புல என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு பார்க்கலான்னு அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க நார்மலெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இந்த விஷவாயெல்லாம் தாக்காம இருக்கு ரொம்ப ஃபுல்லா வெள்ளை கலர்ல சூட் போடுவாங்களே அதே மாதிரி சூட் போட்டுட்டு மார்ச்சரிக்குள்ள இறங்குறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்துருந்துச்சு. ஏன்னா குளோரியா இயற்கையா தான் இறந்தாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை கேட்ட உடனே டாக்டர்ஸும் பொதுமக்களும் இவங்க எப்படிதான் செத்தாங்கன்னு ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. இந்த மாதிரி இவங்க எப்படிதான் இறந்தாங்கன்னு கொஸ்டின் மார்க்கா இருக்கும்போது தியரிஸ் வராமலே வந்திருக்கும். பல வகையான தியரிஸ் பல இடத்துல இருந்து வர ஆரம்பிச்சுது. அப்படி என்னென்ன தியரிஸ் வந்துச்சு, அந்த தியரிஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்ப பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் அந்த தியரி 90% நம்புற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது குளோரியா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்மா DMSO சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் அந்த காலத்துல உடம்புல இருக்கக்கூடிய வலியை போக்க ஹோம் ரெமெடி, அதாவது இப்ப நம்ம வீட்டுலாம் எப்படி எதனாச்சும் ஒரு வயிறு வலி வந்தா வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவு வச்சு அந்த வலியை நம்ம போக்குவோம் இல்ல, அதே மாதிரி தான் அந்த காலத்திலயும் பெயின் கிளியரா இந்த கெமிக்கல் இருந்திருக்கு. ஆனா நாளடைவுல தான் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த கெமிக்கல் ரொம்பவே ஆபத்தானது, ஒரு மனுஷனையே கொல்லக்கூடிய அளவுக்கு பாய்சனஸா இந்த கெமிக்கல் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே பல இடத்துல இந்த கெமிக்கல் விற்கிறதையே பேன் பண்ணிட்டாங்க. ஆனா சில கடைகள்ல இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடை ஒரு கிரீஸ் மாதிரியான சப்ஸ்டன்ஸ்ல உருவாக்கி வேற ஒரு விஷயத்துக்காக வித்துட்டு இருந்தாங்க. இந்த கெமிக்கலை தான் குளோரியா வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கி குளோரியா அவங்க உடம்பு முழுக்கவே அந்த கிரீஸை தடவி இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் இல்லையா, அவங்க உடம்பு முழுக்க ரொம்பவே ஆயிலியா இருந்துச்சுன்னு நர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க உடம்பு முழுக்க ரொம்பவே எண்ணெய் பசியா இருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஒரு ரீசனால மட்டுமே உயிர் போயிருக்குமான்னு கேட்டா டாக்டர்ஸ் இது காரணமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து 2வது தேரியும் வர ஆரம்பிச்சது. இந்த 2வது தேரி தான் என்னால பர்சனலா நம்ப முடியல. இந்த தேரியை கேட்டுட்டு ஒருவேளை இது உண்மையா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அதாவது அங்கிருந்த 23 பேருக்கும் சைக்கோசோமேட்டிக் சொல்லக்கூடிய ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு கற்பனை உண்டாகும். இதை உண்மை நினைச்சு எல்லாருமே நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அதை தான் ரிசர்ச்சர்ஸ் இது மாதிரியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இத்தனை பேருக்கும் எப்படி மூச்சு திணறல் வந்திருக்கும், அது மட்டும் இல்லாம மயங்கிய விழுந்திருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் அவங்க மூச்சு விட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதுல ரொம்பவே இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடியது அந்த பிளட் சாம்பிள். அந்த பிளட் சாம்பிள்ல உண்மையாவே மஞ்சள் கலர்ல சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த தேரி உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா டாக்டர்ஸும் ரிசர்ச் பண்ணவங்களும் மேபி இது மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம 3ஆவதா பார்க்கக்கூடிய தேரி என்னன்னா, இதை ஓரளவுக்கு நம்புற மாதிரியே இருந்துச்சு. அது என்னன்னா ஆல்ரெடி குளோரியா புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க. குளோரியா நிறைய டேப்லெட்ஸையும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க நிறைய மாத்திரையை போடுறதுனால இந்த மாத்திரைகளை என்னாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குமோ, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல நடந்து அந்த கேஸ் வெளியே போகாம உள்ளேயே அடங்கி இருக்குமோ, இதுதான் நாளடைவுல அந்த கேஸ் உள்ள இருந்து ரொம்பவே பாய்சனஸான ஒரு கேஸா உருவாகி இப்படி மாறி இருக்குதோன்னு கெஸ் பண்ணாங்க. ஆனா இப்பயுமே டாக்டர்ஸ் இது இப்படிதான் நடந்திருக்குன்னு இதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. இப்படியே பல வருஷம் கடந்து போச்சு. பல வருஷம்னா பல வருஷம். 1994 நடந்த இந்த விஷயம் 2024 ஆகியும் இன்னைய வரைக்குமே அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில இது 2 வகையா பிரிக்கிறாங்க. சில பேர் அவங்க நிறைய மாத்திரை சாப்பிடுறதுனால அவங்க உடம்புல ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இன்னும் சில பேர் அவங்க உடம்புல யாரோ டாக்ஸிக்கான ஒண்ணை உடம்புல ஏற்றிருக்காங்க. அந்த டாக்ஸிக்கான ஒண்ணு தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கணும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இத்தனை பேர் வெவ்வேறு மாதிரி சொன்னாலும் இந்த மிஸ்ட்ரியா மட்டுமே இருக்கு. இந்த சம்பவத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வச்ச ஒரு பேர் தான் தி டாக்ஸிக் லேடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பேங்கர் வீடியோல பார்க்கலாம்.